ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய மீன் குழம்பு தான். அதுவும் இன்றைக்கி நம்ம ஆற்று மீனான ஜிலேபி மீனில் தான் இன்றைக்கி சுவையான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இந்த மீன் குழம்பு எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சுவையான ஜிலேபி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கீரி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் 15 சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 10 பூண்டு பல், இந்த வெங்காயம் பூண்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற இந்த கேப்பில் நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி லெமன் சைஸில் உள்ள புளியை எடுத்துக்கிட்டாவே போதும். நல்லா சுடுதண்ணி ஊற்றி நான் ஊற வைக்க போகிறேன். சீக்கிரமாக நம்ம புளிச்சாறு எடுத்துக்கலாம், அதுக்காண்டி தான் சுடுதண்ணி. இப்போ 2 தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மையாக வதங்குற வரைக்கும் வதங்கட்டும். இது கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம மீன் பார்க்கலாம் பாருங்கள். இன்றைக்கி இந்த ஜிலேபி மீன் தான் வாங்கியிருக்கோம். இது ஆல்ரெடியே பீஸ் போட்டு வாங்கிட்டு வந்தது. இதை நல்லா கழுவிட்டு 4லேருந்து 5 முறை கழுவிட்டு வச்சிட்டோன்னா நமக்கு சூப்பராக தயாராகிடும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம பார்க்கலாம் தக்காளி எந்த அளவுக்கு மசிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மிளகாத்தூளை எண்ணெயோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா இது வறுபட்ட உடனே மீன் குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதில் நம்ம பாதி அளவுக்கு இப்போ சேர்த்துக்கலாம். ஏன்னா இன்னும் நம்ம புளி தண்ணி சேர்ப்போம். அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மீன் பாருங்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குழம்பும் தயாராக இருக்குது. இப்போ இதில் ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற புளியை சாறு எடுத்து புளிச்சாறு எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளிச்சாறு இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. திரும்பவும் நல்லா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றி வரட்டும் குழம்பு. அதுக்கப்புறம் நம்ம மீன்கள்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜிலேபி மீன் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். தள்ளி தள்ளி சேர்த்துக்கோங்க. மீன்கள் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கரண்டியை வச்சுட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக மேலாப்பில் இந்த சாறு எல்லாமே இந்த மீன்கள் மேலே படுற மாதிரி நல்லா நம்ம தள்ளி தள்ளி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்து அரைச்சி பண்ணலை, தேங்காய் சேர்க்காம தான் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்படி தேங்காய் சேர்த்து செய்ய போகிறீங்க அப்படின்னா 2 பத்து தேங்காய் கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து அரைச்சி சேர்த்து பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஒரு 5 வெங்காயத்தை சேர்த்து அரைச்சி இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க, அதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்காம தான் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா தள்ளி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு மீன் மீனும் இந்த சாரும் எந்த அளவுக்கு கொதிச்சு வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள், நல்லா சூப்பராக மீன்கள்லாம் வெந்து நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் கொத்தமல்லியை குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து நம்ம பரிமாறினோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.